ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு Chefmurugan's ரெசிபி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு குட்டீஸோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் நூடுல்ஸ். இது வீட்டில் வந்துட்டு ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணலாம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நூடலை வந்து பர்ஃபெக்டாக குக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமிங் ஆகும், அது எல்லாமே ஈஸியாக அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போகிற லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நூடுல்ஸ் வந்து ஆல்ரெடி நான் பாயில் பண்ணி வச்சிட்டேன். வெஜிடபிள் அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் ஒரு கரண்டி ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் வந்து 2 முட்டையை வந்து நல்லா ஃபீட் பண்ணி அதில் ஊற்றிருக்கோம். ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் எக்கு போடணும். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடித்து ஊற்றுற அந்த எக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்பான்ச்சியாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு எக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பாதி வெங்காயம், பாதி கேப்சிகம், ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு கேரட்டு, முட்டைக்கோஸ் ரெண்டையுமே கட் பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரட்டு கேப்சிகம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு குக் ஆகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கோன்னு சொன்னோம் அந்த நூடுல்ஸையும் ஆட் பண்ணிக்குவோம். இதில் நூடுல்ஸ் வந்து வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வந்துட்டு 7 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து வடிக்கும் போது அந்த நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். அதே மாதிரி நூடுல்ஸ் வந்து கம்பல்சரி நல்லா வந்துட்டு ஒரு 80% குக் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா வேக வச்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு இந்த அதாவது அந்த டைஜஸ்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நூடுல்ஸை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா ஆற வச்சதுக்கப்புறம் தான் நூடுல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சூடாக இருக்கும்போது பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி எல்லாம் வந்து ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நூடுல்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும் வடித்ததுக்கப்புறம். ஸோ இப்போ வந்து சிக்கனை வந்து நான் ஃப்ரை பண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா சிக்கன் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா டேரெக்டாக அப்படியே வந்து நீங்கள் ப்ளெயினாக எக்கு போட்டு வந்து நூடுல்ஸு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான மசாலாஸ் என்னங்கிறது நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான் ரொம்ப பெருசாக வந்துட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்துட்டு எல்லாம் போட்டால் தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வரும் அப்படிங்கிறது கிடையாது. இருக்கிறத வச்சு நம்ம எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக பண்ணாலுமே வந்துட்டு அந்த ப்ரிப்பரேஷன் எதுக்கு முன்னாடி எதை போடணும் அதுதான் விஷயமே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு வந்துட்டு நான் சால்ட்டு போட்டிருக்கேன். சால்ட்டு போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பெப்பர் போட்டேன். நான் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பிளாக் பெப்பர் போட்டிருக்கேன். ஸோ அது போக வந்துட்டு கூட வந்து நம்ம கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து லைட் சோயா சாஸ் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, வீட்டில் நீங்கள் பிளாக் பெப்பர் இருக்குது அப்படின்னா ஒயிட் பெப்பர் ஆப்ஷன் தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வந்து பிளாக் பெப்பர் மட்டுமே போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது எல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சு ஃபுல்லாக வந்து நல்லா சூடேற அளவுக்கு இதை ஃபுல்லாக நம்ம பரட்டி விட்டுக்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லைங்க. ஸோ இதுவே வந்துட்டு நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ரெஸ்டாரண்ட் போனால் தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வந்து அதுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணும் கிடையாது. நம்ம வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்து ரொம்ப நாள் வந்துட்டு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம வீட்டில் பண்ண வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட குட்டீஸோட ஃபீட்பேக் என்னங்கிறத கேளுங்க. ஸோ கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேனலில் வந்துட்டு உங்களோட கமெண்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சிம்பிள் ரெசிபி, பட் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. ரெகுலராக வந்து குழந்தைங்க விரும்பி கேட்குற ஒரு ரெசிபி தான். ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நீங்களும் உங்களோட கமெண்ட்டை நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபிஸ் ஏதாவது சைனீஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.